ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. தாதா சாஹிப் பால்கே விருது பெற்றதுக்கு நன்றி சொல்ல. அதுல கூடவே தன்னோட மகள் சௌந்தர்யா அவங்களோட சொந்த முயற்சியில் உருவாக்கிய ஹூட் ஆப்பை ப்ரொமோட் பண்ணியும் சொல்லியிருந்தாரு. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி பார்த்தப்ப நம்மள மாதிரி ஆட்களுக்கு பயனுள்ளதாக நிறைய விஷயங்கள் இருந்தது. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வாய்ஸ் பேஸ்டு சோஷியல் மீடியா ஆப் தான் இந்த ஹூட் ஆப். எப்படி ட்விட்டர்னால் நம்ம ட்வீட் பண்ணுறதுக்கு டைப் பண்ணி ஒரு போஸ்ட் பண்ணுறோமோ, இதில் வாய்ஸை யூஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுறோம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உங்களோட மொபைல் நம்பர் தேவைப்படும். ஓடிபி கொடுத்து உள்ளே வந்ததும் எந்த மொழியில் இந்த ஆப்பை யூஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த மொழியை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். நம்ம இங்கிலீஷ் கொடுத்துட்டு உள்ளே போவோம். ப்ரொஃபைல் பிக்சர், அக்கௌண்ட் நேம், பயோலாம் இந்த ட்விட்டர் ஃபேஸ்புக்கில் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இது அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ். ஹோம் பேஜில் நீங்கள் யாரை ஃபாலோ பண்ணுறீங்களோ அவங்களோட அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ளஸ் ஆடியோ ஃபார்மேட்டில் தான் எல்லாமே இருக்குது. அதாவது ஒரு போஸ்ட்டை நீங்கள் கேட்க அந்த சைடில் இருக்கிற அந்த ப்ளே பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செல்ஃபி மட்டுமா இருந்த என் கேலரியில் வண்ண புகைப்படங்கள் சிரிக்கிறது உன் முகம் கொண்டு. இதுதான் இந்த ஆப்போட ஸ்பெஷல். நான் பர்சனலாக ஃபீல் பண்ண ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹூட் ஆப்போட பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஃபாலோ ஆகிருக்கு. நாம் அன்ஃபாலோ பண்ண முடியாது. செகண்டாக இருக்கிற அந்த டேப்பை கிளிக் பண்ணால் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுற பாப்புலரான செலிபிரிட்டிஸ் இருப்பாங்க. நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க பேசுகிறதையும் நீங்கள் கேட்கலாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா. Be the change you wish to see. மூணாவதாக இருக்கிற இந்த மைக் ஐக்கானில் இருக்கிற இந்த டேப் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதை யூஸ் பண்ணி தான் நீங்கள் உங்களோட ஆடியோவை அப்லோட் பண்ண முடியும். அந்த மைக் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆடியோவை லைவாக கொடுக்கலாம். இல்லை ஆல்ரெடி பேசி வச்சதை தான் அப்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன், ஸோ அதையும் அப்லோட் பண்ணலாம். இப்போதைக்கு 1 நிமிஷத்துக்கு மேலே அப்லோட் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் பேசுகிறதா இருந்தாலும் ஆடியோ ஃபைல் அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் 1 நிமிஷத்துக்குள்ளே தான் நீங்கள் அந்த ஃபைலை அப்லோட் பண்ண முடியும். நாம் ஒரு ஆடியோ அப்லோட் பண்ணி பார்ப்போம். ஃபைலை செலக்ட் பண்ணுறோம், ஒரு டைட்டில் கொடுத்துட்டோம். மறக்காமல் அந்த டைட்டிலில் ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ணிடுங்க. தேவையான இமேஜ் ஆட் பண்ணிப்போம். அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்கள் ஆடியோவில் பேக்ரவுண்ட் மியூசிக் இல்லைன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன்லேருந்து எடுத்து ஆட் பண்ணலாம். இந்த ஆடியோவில் நான் ஆல்ரெடி கொடுத்ததால் பேக்ரவுண்ட் மியூசிக் தேவைப்படலை. இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஹூட்னு இருக்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட போஸ்ட் அப்லோட் ஆயிடுச்சு. இந்த போஸ்ட்டை நம்ம ஈஸியாக மற்ற சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் ஷேர் பண்ணலாம். நம்ம நண்பர்களை ஃபாலோ பண்ணவும் சொல்லலாம். இது போக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்கன்னா குரூப் சேட் பண்ணலாம், வாய்ஸ் மெசேஜ் பண்ணலாம். பட் நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இப்போ 0 தான், ஸோ டெமோலாம் பண்ண முடியாது. கிரிக்கெட் கமெண்ட்ரி, மூவி ரிவ்யூ, பிக் பாஸ் ரிவ்யூன்னு நிமிஷத்துக்கு நிமிஷம் ஏதாவது ஒன்று பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 நிமிஷம் தான் டியூரேஷன்னாலும் நம்ம அடுத்தடுத்த போஸ்ட்டில் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு கூட போஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்து டவுன்லோட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் until then it's bye from Vishnoo. Take care. Bye-bye.